Hello friends, welcome to my channel Yearly Racer. இந்த வீடியோல நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.3 ல 9 sum பார்க்கலாம். A plane is flying at a speed of 500 km per hour. ஓகே, ஒரு plane வந்து பறந்துட்டு இருக்கா. என்ன ஸ்பீடோடனா 500 km per hour. ஒரு மணி நேரத்துக்கு 500 km. இப்போ express the distance நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது distance. அந்த plane வந்து எவ்வளோ distance travel பண்ணிருக்கும். இந்த டீன்ற டைமுக்குள்ள அந்த பிளேன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்றது தான் நம்ம கொஷின். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைமு இது மூணையும் ரிலேட் பண்ண ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, நமக்கு ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, 500 km per hour, 500. டிஸ்டன்ஸு டின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, டைமு டீன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்மளை என்ன கேட்டிருந்தாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பிளேன். அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த டி அப்படியே இங்கே வச்சுக்கலாம் டிஸ்டன்ஸை. இந்த டைம் வந்து இங்கே டிவைடில் இருக்குது, இது இங்கே போச்சுன்னா மல்டிப்ளையில் போகும். அப்போது 500 கூட மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ வந்து டி வந்து நமக்கு 500t அப்படின்னு கிடச்சிருக்கு. Therefore, the distance d traveled by the plane d is equal to 500t. கடைசியாக கொஷினில் வந்து distance traveled by the plane has the function of time t in hours. இங்கே வந்து நமக்கு per hour தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ டைம் t வந்து ஹார்ஸில் இருக்குது. நம்மளை வந்து ஃபங்க்ஷனாக ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஆஃப் டைம் t. இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சரில் டீன்ற டேர்ம் வந்திருக்கா. இப்படி தான் ஆன்சர் ஒன்று. தேங்க்யூ.